ஒரு சிலரை அழிக்கிறதுனால இந்த இனத்தை அச்சுறுத்தி பார்க்கலாம் நினைக்கிறான்டா நிறைய பேரு. என் இனத்துல பிறந்த பச்சை பிள்ளை கூட பயம் என்னன்னு தெரியாதுடா. என் இனத்துல எந்த பிள்ளையும் கோடை கிடையாது. என் இனத்துல பிறந்த எந்த பிள்ளையும் கோலை கிடையாதுடா. நாங்க தாய்மொழியில தவழும் போதே தைரியத்தை படிக்கிறோம். தாய்ப்பால் குடிக்கும் போதே வீரத்தையும் சேர்த்து தாண்டா குடிக்கிறோம். திருப்பாச்சி அருவாளை தீட்டி பதம் பார்த்துட்டு தலைக்கு தலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு நேரத்தில் 100 வருஷம் 200 வருஷம் இல்ல பல ஆயிரம் வருஷமா வீச்சருவாளை வெல்கம்மையை தூக்கிக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு தெரிஞ்ச கூட்டம். பூவா தலையா போட்டா கூட தலைவுல சம்மதிக்காத கூட்டம் தானாங்க. இப்பதான் எங்க பிள்ளைங்க அருவாளை கீழே ஓட்டுட்டு புத்தகத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான்டா எங்க பிள்ளைங்க அருவாளை கீழே ஓட்டுட்டு அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க பழைய பாதிக்கு திரும்பணும்னு நினைச்சா இந்த ஊர் தாங்குமா, உலகம் தாங்குமா, நாடு தாங்குமா, நகரம் தாங்குமா? இறக்கி கட்டின வேட்டி ஏத்தி கட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்களுக்கு கட்டின செயலு எடுத்து பாரு பழைய பயிலு. மன்னர் காலத்திலே போர் செய்து கொலை தொழில் புரிவதும் வெற்றி பெற்ற நாடுகளில் கொள்ளையிடுவதும் அரச மரபுகளாக கடைபிடிக்கப்பட்டன. பிற்காலத்தில் அவைகளே குற்றச் செயல்களாக கருதப்பட்டன. எக்காலத்திலும் அந்நியரை அடிபணியாத போர் செய்வதை குலத்தொழிலாக கொண்ட கொலைக்கஞ்சாத குலத்தவராக இந்த தேவரினத்தை கருதிய ஆங்கில அரசாங்கம் புலித்தேவர் முதல் கொண்டு இந்திய தேசிய ராணுவம் வரையிலான மிகப்பெரிய வீர வரலாற்றை கொண்ட இந்த தேவரினத்தை அடிபணிய வைக்க முடியாத ஆங்கில அரசாங்கம் அவர்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் அவர்களுக்கு பெரும் தலைவலியாயிருந்த போர்க்குணம் கொண்ட இந்த தேவரினத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆங்கில அரசாங்கம் குற்றப்பரம்பரை சட்டத்தை ஏவிவிட்டது. எங்கள் குலத்திலே தோன்றிய முத்து, எங்கள் பசும்பொன் தந்த சொத்து, கந்த சஷ்டி என்றே தோன்றி கந்த சஷ்டி என்றே அமரரான எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திரு அவதாரமாக உதித்த எங்க தேவரையா பிறந்த வம்சத்தினுடைய வரலாறு. சமீப காலமாக சிலர் எங்கள் வரலாற்றை தங்கள் வரலாறாக எழுதியும் எங்கள் முன்னோர்களை சொந்தம் கொண்டாடியும் வருகின்றனர். ஆகவே எமது இனத்திற்கு நம்முடைய வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. ஒவ்வொரு மரவனும் மார்கட்டி சொல்றான்.